கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இனியும் ஒரு சிறு சாட்சியாக கடவுள் நிறுத்தினதுக்காக கடவுளுக்கு தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பேர் திவ்யா பொன்மணி, அல்பாக்கம் பகுதியிலிருந்து வருகிறேன். எனக்கு கடந்த 6 மாத காலமாக இடது வயிற்று பகுதியில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது அப்பப்போ வரும் போகும் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. கடந்த 2 மாத காலமாக ரொம்ப அது வந்து போகலை, அப்படியே ஒரேடியாக எப்போதுமே அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பயங்கர வயிற்று வலி, தீவிர வயிற்றுப்போக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டேன். மயக்கம் போட்டுட்டேன். அந்த அட்மிட் ஆனப்போ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்ததில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் போட்டாங்க 4 நாள். அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாலும் எனக்கு அந்த வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் அந்த வலி அதே மாதிரி அதிகமாச்சு. அதே வயிற்றுப்போக்கு, வாந்தி, தலை சுற்றல், அதே மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி அதே அறிகுறிகள் இருக்கும். திரும்பவும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சரி, இங்கே தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோவுக்கு போனோம். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சரி சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னா அது எல்லாமே தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அப்புறம் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுலையும் டாக்டர் கன்சல்ட் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப பெரிய வலி வர மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, எல்லாமே சிம்பிளானது தான் இருக்குது. அது உங்களுக்கு உணவு முறையை மாற்றினா, நீங்கள் நல்லா தண்ணி குடித்தாலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு அப்படி வலி தெரியல டாக்டர், எனக்கு அதிகமாக இருக்குது வலி. அவரே ஒரு நிமிஷம் குழம்பிட்டாரு, எந்த ஒரு இதுவுமே இல்லை சிடி ஸ்கேனில், இங்கே இப்படி வலி சொல்கிறாங்களே. சரி, நீங்கள் நான் ஒரு 1 வீக்குக்கு டேப்லெட் தரேன், தொடர்ந்து இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்பவும் வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம்தான் இந்த மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒன்றும் ஸ்கேனில் ஒன்றுமே பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மன வலி இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, நீ ஐயா கிட்ட போ, நீ அங்கே போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா ஜெபம் பண்ணிட்டு தலைமையில வச்சு ஜெபம் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஒரு ஆவின் கட்டு இருக்கு, நான் பார்க்குறேன், அது வயிற்றுல இருந்து உன்னை ரொம்ப பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் உடனே ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா கண்டிப்பாக எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு ஜெபிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொண்டேன். நான் கேட்டுக்கொண்ட பேரில் அன்றைக்கே எங்கள் ஐயா வந்தாங்க. என்றைக்கு வரணுட்டாங்க, நீங்கள் இன்றைக்கே வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்தாங்க. 11 மணி போல் ஐயாவும் கூட 2 சகோதரர்களும் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு கூட நான் குனிஞ்சு பார்க்குறேன், எனக்கு குனிவே முடியாது. குனிஞ்சாலே இந்த இடம் ஏதோ ஒன்று தொங்கிட்டு இருக்கிற மாதிரி, உள்ளேருந்து என்னமோ எனக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் உடனே குனிஞ்சு செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு அந்த வலியே இல்லை. நான் உடனே ஐயா கிட்ட சொன்னேன், அப்பா கடவுள் எனக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன். அதனால் கண்டிப்பாக நீ சாட்சி சொல்லவா அப்படின்னாங்க. நான் தாமதிக்காமல் வந்தேன். கடவுள் செய்த அற்புதத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, திருமணம் ஆகி நான் வேலையும் பார்க்குறேன். எனக்கு பலவீனத்து நிமித்தம் எனக்கு வேலைக்கு போய் அங்கே போய் வேலை செய்ய முடியல. அடிக்கடி மெடிக்கல் லீவு, என்னால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் போக முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல. முடியாமல் படுத்துட்டோம்னா 10-15 நாளைக்கு பிள்ளைகளை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த ஆவி அந்த விதமாக பலவீனப்படுத்த அந்த ஆவியை அடுத்து ஐயா எனக்காக ஜெபிச்சாங்க. ஜெபித்த ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். சுகம் கொடுத்த தேவாதி தேவனுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். தலைப்பு என் பலன். என் பலன் தலைப்பில் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7, 8, 9 கத்தி வசனம். அந்தியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய ஏன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடி என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதம் ஆகிறது. அவளுக்கு 2 அதிகாரம் 7, 8, 9 கத்து வருஷத்தில் தலைப்பு என் பலன். இந்த தலைப்பிலே அந்தி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய நேர்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டு சாத்தானாக இருந்தது. சாத்தான் பவுலுக்கு ஃபுல்லாக இருந்து அவன் கொட்டிக்கிட்டே இருந்தான். அவன் சாத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சாத்தான் முள்ளாக இருந்து குற்றம் தூதனாக இருந்தது. குற்றம் சாத்தானுடைய தூதனாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அதான் அன்றி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய நேர்மை நிமித்தம்
நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அவருக்கு மேன்மைத்து உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது சாத்தான் கூட்டும் சாத்தானாக இருந்தது. எனக்கு வெளிப்பட்டவர்களுக்குரிய மேன்மைத்து என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குற்றும் சாத்தானதாக இருந்தது. அவர் உயர்த்தாதபடியே ஒரு முள் கொடுக்கப்படுது. அது சாத்தானால் உள்ள கொட்டும் தூதனாக இருந்தது என்றது பார்க்கிறோம். சாத்தான் ஒரு முள் கொடுத்தான். அது அவரை உயர்த்தாதபடி அவரை மேன்மைப்படுத்தாதபடி அது கொண்டு சாத்தானதாக இருந்தது. அனைவருடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதம் வரும்போது அதை உயர்த்தி பேசுவாங்க. அந்த உயர்த்தி பேசினாலே எங்கே ஒரு தாழ்மை வந்துடும். அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய நேர்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாது அது என்னை குட்டும் சாத்தான ஒரு தூதனாக இருந்தது என்று சொல்கிறார். அப்போ அவரை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது ஒரு குற்று சாத்தானுடைய தூதனாக இருந்ததுன்னு பார்க்குறோம். என்றால் என்னை நான் உயர்த்தாது என்னை குற்றும் சாத்தானுடைய தூதனாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு முள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. அதுதான் என் பலன். தலைப்பேர் என் பலன். அது என்னை விட்டு நீங்கும்படிக்க நான் 3 தடவை கர்த்தரை வேண்டிக் கொண்டேன். இந்த முள் அவரை விட்டு எடுக்கும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 3 தடவை விண்ணப்பம் பண்ணுகிறார். 3 விண்ணப்பம் பண்ணுகிறார். 3 தடவை விண்ணப்பம் பண்ணும் பொழுது இங்கே பார்க்கும்போது அதுக்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், அதற்கு என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பரிமனாகுலங்கு என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி நான் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அந்த பலவீனம் நினைக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்தை கலக்கின ஒரு வல்லமையான அப்போஸ்தலன் அவர் சொல்கிறார். என்றால் உலகத்தை கலக்கின வல்லமையான அப்போஸ்தலன் ஊழியக்காரர். அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அந்த முள் சாத்தானால் கொடுக்கப்பட்ட முள் கொடுக்கப்பட்டது கொண்டு சாத்தானுடைய தூதனாக இருந்தேன்னு பார்க்குறோம். அது நீங்கும்படி 3 தடவை விண்ணப்பம் பண்ணுகிறார். முதல் அன்றைக்கி நம்ம ஒரு பலவீனம், ஒரு வியாதி, ஒரு கஷ்டம், கைவலி, கால்வலி, தலைவலி, கண்வலி, மூக்கு வலி, இப்படி பல சூழ்நிலையில் கொடுக்க ஜெபத்துக்கு வராங்க. என்ன சொல்கிறாங்க, வயிற்று பல வருஷங்களாக வயிற்று வலியிலேருந்து விடுதலை இல்லைங்கிறாங்க. சிலவங்க கால் வலியிலேருந்து விடுதலை இல்லைங்கிறாங்க. கை விடுதலைங்க, அது சரியாக மோசம் போகலைங்கிறாங்க. சிலவு யூரின் போகலைங்கிறாங்க. சிலவு சாப்பிட முடியாதுங்கிறாங்க. சிலவு நடக்க முடியாதுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விதமான முள்ளுகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய இந்த முள்ளுக்காக அவர் என்ன செய்தார், 3 நேரம் தேவசத்தை விண்ணப்பம் பண்ணுகிறார். பலவற்றை விண்ணப்படுறார். அப்போதான் ஆண்டவர் பேசுகிறார், அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்து வல்லமை என் மேல் தங்கும்படி நான் பலவீனம் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் இந்த பலவீனம் குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேங்கிறார். நாமெல்லாம் பலவீனம் வந்தால் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவோமா? ஒரு டாக்டர் ஃபேமிலி வந்தாங்க ஜெபத்துக்கு. வாங்கின ஒரு பிரச்சனை, யாரும் பேச முடியல. அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை எல்லாம் தெரியுமா, தேவனை தூசித்தாங்க. இந்த டாக்டர் தூசித்தார். ஏன் எனக்கு இந்த பலவீனம் வரணும்? அப்போ பொறுமையாக இருந்து ஏன் இந்த பலவீனம் வந்தது, எதற்கு இந்த குழந்தை வாய் பேச முடியலன்னு ஆராய்ந்து பார்க்கல. கேட்டால் பதில் சொல்லுவார் இல்லையா? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்குறாரு இல்லையா,
கேட்குறா இல்லையா? ஆனால் அவர் பலவீனத்துக்காக 3 நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போது அன்றி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேர்மையத்தோ நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குற்றச்சாத்தானது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், செலவத்தை என் பலன் பரமா விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலனை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேங்கிறார். இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்கணும்? தேவம் பண்ணுவோம், இந்த குழந்தை வாயை கத்த திறப்பார் சொல்ல அவருக்கு மனம் இல்லை. தேவனை தூசித்தார். நான் சொன்னேன், தேவனை தூசிக்காதீங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அதனால் தான் உங்களுக்கு பிள்ளைக்கு என்ன பரிபூர்ணமான விடுதலை இல்லை. வேறு விரும்பிய காரியம் நடக்க இல்லைன்னா பைபிள் ஒரு பக்கம் போயிடும், பாட்டு புத்தகம் போயிடும், ஆராணி போக மாட்டாங்க, சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. இந்த ஏசு யாருன்னு கேட்பாங்க. உலகம் ஆனால் 1 ஏக்கர் நிலம் வந்துட்டு பெரிய வீடு கட்டியாச்சு, மகளுக்கு திருமணம் பண்ணுறதாச்சு, மகளுக்கு திருமணம் ஆச்சு, திரும்பி படிப்புக்குள்ளே டாக்டர் சீட்டு கிடைத்தாச்சு, என்ஜினியர் சீட்டு கிடைத்தாச்சு. கிடைச்ச உடனே உடனே சாட்சி சொல்லுவாங்க. அதல்ல, எந்த சூழ்நிலையிலும் என்றால் நாம் கிறிஸ்துக்கு சாட்சியாக நற்கந்தமாக இருக்கணும். இதுதான் உண்மை. அதுதான். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலவுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் வீட்டை எனக்கு தரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் நெருக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் சொல்கிறார். கிறிஸ்தவ லைஃப்னா தெரியல. ஏண்டா அவங்க பாவத்தில் தான் இருப்பாங்க, சாபத்தில் இருப்பாங்க, விபச்சாரத்தில் இருப்பாங்க, மதுபானத்தில் இருப்பாங்க, வெறியில் இருப்பாங்க, தப்பு பண்ணுவாங்க, துணிகாராக செய்வாங்க. நினைச்ச உடனே கிடைச்சிடும். அது எப்படி கிடைக்கும்? ஒருபோதும் கிடைக்காது. நீ மனம் திரும்பினா கிடைக்கும் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். அவர் தான் சொல்கிறார், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலவுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நீங்கள் சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஆற்று முன்னவி பாடலாம், துதிக்கலாம், சோதரிக்கலாம். பாவத்தை தண்ணீரமாக குடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. பாவத்தை தண்ணீராக குடிச்சிட்டு ஆராதனை பண்ணுவாங்க. பாவத்தை குடிச்சிட்டு சாரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எவ்வளோ துணிகரமாக செய்வீங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படுமா? பதில் வருமா? வராது. அப்போ அந்த பல எல்லாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அந்தபடி என் நான் பலவீனமாக இருக்கும்போதே பலவுள்ளவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்படி இருக்கணும். கஷ்டங்கள் வரும்போது கர்த்தர் நீ காரியத்தை செய்யும்போது பொறுமையாக இருந்து தெபித்து நன்மை பெறும். உடனே தேவனை தூக்கிக்கக்கூடாது. அவர் சர்வ வல்லவர், அவர் ஜீவன் உள்ள தேவன். நீங்கள் அநேகம் அப்படி தான் பண்ணுறாங்க. சர்ச்சிலே சண்டை போடுவாங்க. நீங்களா கிறிஸ்தவர்களா? கிறிஸ்துவின் சுவிசேஷம் இல்லை, கிறிஸ்துவின் வார்த்தை இல்லை, மாம்சம்தான் இருக்கு. அதனால தான் சண்டை போடுறா. சண்டை போடி யார் சாத்தான் அவங்கள போய் சண்டை போட வைப்பான். அவங்க தேவனுக்கு அவங்கள உடன்படிக்கை சரியாக இல்லை. அதான் நான் சொல்ல முடியும். இப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னும் குணப்படாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டுக்கு பூர்ண ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். அதுதான் உன் பலன். இந்த தலைப்பிலே ஆண்டு பேசுகிறார். யோசா புத்தகத்தில் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்ப்பது, மோசேயை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் பத்துமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போது எனக்கு இருக்கிறதுங்கிறார். பலன் மோசே அனுப்பும்போது என்ன பலன் இருந்ததோ
இப்போது எனக்கு இருக்கிறது, இப்போது என்று இருக்கிறது. Christ is my Lord. கபாஷமான அதிகாரவத்தியா பலம் குறுகி போகல. பலம் குறுகி எப்போ போகும் தெரியுமா? பாவம் வரும்போது பலம் குறுகி போகும். பாவம் வரலாம் பலம் உன்னத பலம் இருக்கும், ஆவிக்குரிய பலம். Christ is my Lord. அந்த பலன் இருப்பதற்கு நம்ம பாத்திரமாக இருக்கணும், அபாத்திரமாக இருக்கக்கூடாது. அதான் உன்னத பலன், ஆவிக்குரிய பலன், இயேசுந்த பலன். அது ஒரு நாளும் அவருக்கு நாம் பிரியமாக இருந்தால் நற்கண்ணம் அந்த பலன் போகாது. அந்த தேவன் உன்னத பலன், ஆவிக்குரிய பலன், பரிசுத்த ஆவி நிரம்பி ஜெபிக்கிற பலன், அது நமக்கு இருக்கணும். அதை காட்டுகிறார். சங்கீதம் 29வது அதிகாரத்திலே 11வது வசனம் சொல்கிறது. சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதான அருளி அவளை ஆசைப்பார். கர்த்தருடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அவருடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். யார்? அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தால் நிறைப்பட்டவர்களுக்கு, ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு, பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு, சபையில் சாட்சியாக இருக்கிறதுக்கு பலன் கொடுப்பார். அதான் சொல்கிறார் இங்கே அங்கே 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதான அருளை ஆசைப்பார், உத்தரம் கொடுப்பார். அடுத்த வருஷத்தை பார்க்கும்போது ரோமர் 1:14 பார்க்கிறோம். ரோமர் 1:14 ஆண்டோட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று அது தேவபலனாக இருக்கிறது. பலன் இருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி அது தேவபலனாக இருக்கிறது. கவசமாதிகரபசியா இது வெட்கப்படேன். இது தேவபலனாக இருக்கிறது. விஷயத்தை சொல்லும்படி, பிரசங்கிப்படி, பேசும்படி பலனாக இருக்கிறது என்று ஆண்டு சொல்கிறார். இங்கே ரோமர் 2வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்கிறது. 2வது வசனம் 6வது வசனம் தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனு பலன் அறிவிப்பார். கிரியை நீ நல்ல கிரியை செய், நீ கிரியை செய், நல்ல கிரியை செய்தா பலன் அளிப்பார். தங்கில ரோமர் 2:6 தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனு பலன் அளிப்பார், பலன் அளிப்பார். கிரியை நல்ல கிரியை செய்யணும், நல்ல பலன் கிடைக்கும். அதான் நல்ல இதை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். கிரிக்கு தக்கதாக பலன் கொடுப்பார். ஜீசஸ் கிரைஸ்ட் லார்ட் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. நீ எந்த கிரியை நல்லதை செய்தன்னா நல்ல பலன் கிடைக்கும். இதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதை தான் ஆவியார் என் பலன் என்ற தலைப்பில் ஆவியான பேசி கொண்டிருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவன். மைத்தி ஜீசஸ் மைத்தி லார்ட். இங்கே ரோமர் அல்லது 15:13 இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புறாக. ஆவின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானம் பரிசுத்தாய் பலன், உன்னத பலன், ஆவிக்குரிய பலன். இப்போ பரிசுத்தாய் பலன் வேணும்னா நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளணும், 9 வரங்களால் நிரம்பி வழியணும். அப்போ தான் பரிசுத்தாவினால் உண்டாகும் பலன் வரும், உன்னத பலன், ஆவிக்குரிய பலன். அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீ ரசிக்கப்பட்டால் மட்டும் போதாது, மனதினம் போனாது, நிரப்பப்பட்டனும்,
9 வரங்களை நீ பெற்றுக்கொள்ளணும். இந்த காலி கலராக இருக்கக்கூடாது, காலி டப்பாவாக இருக்கக்கூடாது. உன் சரீரம் நிரம்பி வழிக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கணும். ஆவியானவர் 24 உன்னை ஆளுகை செய்யணும். ஆளுங்க போய் சாத்தான் வருவானா? வரமாட்டான். அசுதாய் வருமா? வராது. பொல்லாதாய் வருமா? வராது. ஐயாருக்குள்ளாய் வருமா? வராது. இச்சை நாய் வருமா? வராதா. மதுபானம் குடிக்காய் வருமா? வராது. விபச்சாரராய் வருமா? வராது. அப்படி இருந்து தேவம் பண்ணணும். தேவம் பண்ணும்போது அந்த பொல்லாதாய் வராது, அசுத்தாய் வராது, ஆவத்தின் ஆவது. யாரெல்லாம் பசுத்தாவி நிரம்பி தேவம் பண்ணுறாங்களோ, எந்த தேவம் பண்ணும்போது அங்கே ஒரு அசைவு உண்டாகும். எந்த அறையில் ஜெபித்தாலும் அசைவு உண்டாகும். சபையில் ஜெபித்தாலும் அசைவிடும். மாம்சம் பேசுனா தவறு தான் வரும். அது மாம்சத்தை பிரசங்கத்தில் நிரப்பி ஜெபிக்கிற பிரசங்கம் உண்டு, மாம்சத்தில் பேசக்கூடிய பிரசங்கம் உண்டு. மாம்சத்தில் பேசக்கூடிய பிரசங்கம் 0 பசுத்தாவி இருக்கும்போது அது 100க்கு 100ஆக பலன் கொடுக்கும். இதுதான் என்றால் இதுதான் உண்மை. இதை இன்னும் அறியாமல் தான் இருக்கிறாங்க. வேதம்லாம் கையில் தான் இருக்கு. வேதத்தை ருசித்து பார்த்தா தானே சட்டச்சட்டங்கள்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? பசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை வரும்படிக்கு நம்பிக்கை தேவன் சுவாசத்தில் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்பராக பசுத்தாவி நிரம்பி ஜெபிக்கணும். அப்போ உண்மை வரிசை விடும். பிசாசு ஓடிடும், சாத்தான் ஓடிடும், அசுத்தாய் ஓடிடும், பொல்லாதாய் ஓடும், வையானுக்குள்ளாய் ஓடும், கொட்டாவி ஓடிடும், கட்டாய் ஓடிடும், எல்லாம் ஓடிடும். பசுத்தாய் நிரம்பும் போது அங்கே மாம்சம் பசா 100க்கு 100 வரும். அது நிறமெல்லாம் சீரவாக இருக்கும். இதான் உண்மை. என்ன கருத்தாவே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்பது, என்னை பலப்படுத்துகிற சொன்னாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்த சொன்னாலே எனக்கு எல்லாம் பலன் உண்டு. அப்போது உன்னத பலன், ஆவிக்குரிய பலன், அவரே பலனாக இருக்கிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போகிறேன். கை 35 வாயை பூமிகளால் திறப்பை உலக தோற்றம் முதல் அரை போல வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறுபடி நடந்தது. கேட்குது. ஒரு வெளிச்சம் வந்து உங்களுக்கு வருமா வராதா? வரும். ஒரு கல்லறை தோட்டத்தில் ஒரு குடும்பமாக போய் அழ போகிறாங்க. காரணம் என்ன? அவர் செய்த பாவம். அவருக்கு மரணம். செய்த பாவம் ஒரு வீட்டுக்கு மரணம். காரணம் எத்தனையோ தடவை அவங்களுக்கு நான் உணர்ச்சி மனம் திரும்பல. செய்த பாவத்தை செய்து தெரிந்தாங்க. அண்ணா அந்த வீட்டில் ஒரு மரணம் இருக்குது, கல்லறை எல்லாம் அழ போகிறாங்க. அதை ஆண்டு காட்டுக்கிறார். ஒரு வீட்டில் 3 விதமான காரியம் இருக்குது. ஒரு வீட்டில் 3 விதமான காரியம்னா ஆண்டுக்கு பிரிவில்லாத 3 விதமான காரியம். அதை விட்டுவிட்டால் அந்த வீட்பு நீட்பை பெறும், சமாதானத்தை பெறும். அசுத்தாய் கூட்டமாக இருக்க ஒரு வீடு. 3 விதமான பிரச்சனைகள் அதை காட்டுகிறார். அது போகணும்னா நீங்கள் ஜெபிக்கணும், உபவாசம் முடிச்சோம்னா 3 விதமான பிரச்சனை போயிடும். ஒரு மகளிர் திருமணம் நடந்து குழந்தை இல்லை. ஏன் இல்லைன்னா பாவம் செய்தாள். பாவம் செய்து திருமணம் செய்தாள், அதனால் குழந்தை இல்லை. நீ செய்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினால் அந்த குழந்தை பிறக்கும். அதை கற்றுக்கிறார். ஒரு மகன் ஒரு வீட்டிலேருந்து வீட்டுக்கு போய் துணிகரமாக பாவம் செய்கிறான். கண்டை எரி பாவம் செய்தால் அந்த ஒருக்கு கஷ்டம் வரும். அது பாவம் செஞ்சப்பறம் வாராணும். ஒரு வீடு வாங்க வேண்டும் நினைக்கிறாங்க. வீடு வாங்கலாம், நல்ல வீடு வாங்கலாம், ஆசீர்வாதமான வீடு வாங்கலாம். ஒரு தொழில் செய்ய ஒரு இடம் பார்க்குறாங்க. இடம் கிடைக்கும், நல்ல இடம். நீ விரும்புகிற இடம் இல்லை, அதை விட நல்ல இடம் கிடைக்கும். ஒரு மாதத்துக்குள்ள உலகத்தை ஒரு முடிவு வருகிறது. எல்லோரும் பார்ப்பீங்க. இயேசுவோட வரிக்குள்ள அடையாளம் செல் நடக்குது. நீ குடிக்கிற தண்ணி குடிக்க முடியாது, குளிக்கிற தண்ணி குளிக்க முடியாது. இயேசு அடையாளம். இப்போது தொலைபேசியெல்லாம் செயல்படுது.
கொஞ்ச நாள் தொலைவில் செயல்படாது. இதை கர்த்தர் காட்டுகிறார். ஒரு பெரிய சந்தோஷம், வீட்டுக்கு ஒரு பரம சந்தோஷம், திருமண சந்தோஷம், ஆசீர்வாதமான சந்தோஷம், அற்புதமான சந்தோஷம், நல்ல சந்தோஷம் வருது. இதுவரையும் மகளுக்கு திருமணம் நடக்கலையே, கவலைப்படாது, திருமணம் நடக்குது, நடக்க போகுது, நடந்தாச்சு. சபைகள்லாம் கொஞ்ச நாள் செயலற்று போயிடும், உயிர் இல்லை. நிறைய சபையில் உயிர் கிடையாது. அது இப்படி தான் இன்றைக்கி இருக்குது. பெரிய கூட்டம் வரலாம், கொஞ்ச நாள் ஒரு கூட்டம் வராது. இதெல்லாம் ஆண்டு காட்டுகிறார். நான் உன்னை உள்ளங்கையில் வந்திருக்கிறேன், உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் பிள்ளைகள் கட்டப்படுவா, நீ கட்டப்படுவாய், மனம் திரும்புங்கள், பல்லவர் தான் சாமி என்று சொன்னார். பாதை தெரியாதபடி எதை ஆடுகள் தத்தாளிக்கிறது, பாதை தெரியல, எங்கே போகணும்னு தெரியல. பசுத்த பாதை இது, நல்ல நல்ல பாதை இது, இயேசு பாதை தெரியாமல் இருக்கிறாங்க. அப்படி பசுத்த பாதையில் போங்க, கர்த்தர் உங்களை ஆசைப்பார். நல்ல பாதையில் போங்க, கர்த்தர் அசுத்தாய் பாதையில் போகாதுங்க என்று கர்த்தர் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து ஆவியான் உணர்த்துகிறார். இது உண்மை சத்தியம், 7 கண்டத்திலும் இது உறுதிப்படுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஆலயத்து போகிறவர்களாம் கொஞ்ச நாள் ஆலயத்து போக மாட்டாங்க, அப்படி உலகத்தை சூழ்நிலை வரும், அதை பார்த்துக்கிடுங்க. 8 மாதத்துக்குள்ள பல சம்பவங்கள் வரும், அதை பார்ப்பேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு தனித்தனியாக இயேசுவின் நாமத்தை ஆசைக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக செபிங்க, ஏவப்பட்டால் தொலைக்காட்சி ஒழித்தை தாங்குங்க. கர்த்தர் ஆசைப்பார், கர்த்தர் ஆசைப்பார். ஆமென். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். சங்கீதம் 65:11. அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் 2026 ஆண்டிற்கான புது வருட வாக்குத்தத்த பெருவிழா நாள் 2026 ஜனவரி 1ஆம் தேதி வியாழன். நேரம் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியம், எண் 71, மௌனசாமி மடம் தெரு, அம்பத்தூர் ஓற்றி, சென்னை 53. இது அம்பத்தூர் ஓற்றி பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ளது. துதி ஆராதனை சுவிசேஷகர் டி. செல்வின் அவர்கள். தேவ செய்தி மற்றும் தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். தீர்க்க தரிசனம் மற்றும் சுகமளிக்கும் வரம் பெற்றவர். சிறப்பு பாடல்கள் மற்றும் சாட்சிகளும் உண்டு. சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களுடைய வங்கி விலாசம் எஸ். தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71, மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓற்றி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71, மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓற்றி, சென்னை 53.